நம்ம வந்து 2 nerve பார்த்துட்டோம். cranial nerve 2 nerve பார்த்துட்டோம். ஒன்று olfactory nerve, அது சென்சரியாக தொழிற்படும்னு பார்த்தோம், ஸ்மெல்லுக்கு பொறுப்பு. அதே மாதிரி ஒப்டிக் nerve, அதுவும் வந்து சென்சரி, விசுவலுக்கு பொறுப்புன்னு பார்த்தோம். சரியா? இப்போ பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் பாருங்கள், அடுத்த nerve, அதாவது cranial nerve 3, அதோட பேர் வந்து நம்மளுக்கு தெரியும் oculomotor nerve. oculomotor nerve அதில் பாத்வே சம்மந்தமாக படிப்போம். இந்த oculomotor nerve பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து எப்படி ஒரு மோட்டர் nerve. இது என்ன nerve? மோட்டர் nerve. அப்போ இது என்ன nerve இல்லை? சென்சரி nerve இல்லை, மோட்டர் nerve. அதே மாதிரி இது வந்து ஆட்டோனாமிக் nervous சிஸ்டத்தில் ஒரு கேபிளாகவும் தொழிற்படும். அதாவது பராசிம்பத்தட்டிக் வேலையை செய்கிற ஒரு ஆளாகவும் பராசிம்பத்தட்டிக் nerveவாகவும் தொழிற்படும். அப்போ பாருங்கள், மோட்டர் nerveவாகவும் தொழிற்படும், ஆட்டோனாமிக் nervous சிஸ்டத்துலேயும் தொழிற்படும். இப்போ இந்த ஆட்டோனாமிக் nervous சிஸ்டம்னு நம்ம தனியாக படிப்போம். அந்த நேரம் இது எப்படி பராசிம்பத்தட்டிக் nerveவா அந்த பாத்வே என்னன்னு அங்கே பார்ப்போம். சரியா? அங்கே பார்ப்போம். இப்போ பார்க்க போகிறது மோட்டர் nerveவா எப்படி தொழிற்படுது, அதில் பாத்வே என்னென்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இந்த oculomotor nerveவோட வேலை என்ன. கண்ணில் உள்ள ஒரு 5 தசை சொன்னேன், கண் தசை, ஐ மசில்ஸ். அந்த 5 ஐ மசில்ஸையும் வந்து இயக்குறது யார் அப்படின்னு கேட்டால் இந்த oculomotor nerve தான். சரியா? ஏற்கனவே சொன்னது தான். அந்த 5 மசில் என்னென்ன நம்மளுக்கு தெரியும். superior rectus muscle, அதே மாதிரி inferior rectus muscle, அதே மாதிரி medial rectus muscle, அதே மாதிரி inferior oblique muscle, அதே மாதிரி levator palpebral superioris muscle அப்படின்னு 5 மசில். இந்த 5 மசிலுக்கு சப்ளை பண்ணுறது யாருன்னு சொன்னால் oculomotor nerve, ஐ மசிலுக்கு. அதை சப்ளை பண்ணி அங்கே வந்து என்ன செய்யும், அந்த கண் தசைகளை வந்து அதாவது கண்ணை இயக்கிறதுக்கு உதவும். அப்போ இது என்ன, ஒரு மோட்டர் அவுட்புட்டாக வந்து இந்த கண் தசையில் இயக்குது. இது என்ன, மோட்டர் nerve. மேலே பார்த்து ரெண்டும் ஒப்டிக் nerveவும் olfactory nerve என்ன, அது சென்சேஷன். இந்த oculomotor nerve என்ன, மோட்டர். இந்த 5 மசிலுக்கும் சப்ளை பண்ணும். நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த superior rectus muscle, inferior rectus, medial rectus, inferior oblique, இதெல்லாம் வந்து கண்ட எந்தெந்த திசையில் கண்மொழியை வந்து அசைய செய்யும், அதெல்லாம் வந்து நேரத்தோட பார்த்தோம். சரியா? அப்போ அதை இங்கே வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க நேரத்தோட பார்த்து. இப்போ வந்து நம்ம பாத்வே பார்ப்போம், இந்த மசிலுக்கு எப்படி பாத்வே போகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு தெரியும் முதலாவது மிட் பிரெயின். இந்த மிட் பிரெயினில் தான் யார் இருப்பார், அதாவது இந்த மோட்டர் nerveவான oculomotor nerve வரதுக்கான நியூக்ளியஸ் இருப்பார். எங்கே இருப்பார்? மிட் பிரெயினில். மிட் பிரெயினில் உங்களுக்கு தெரியும் மிட் பிரெயினோட கட்டமைப்பு இதான். இது மிட் பிரெயினாக இருந்தால் இது போன்ஸ், இது மெடுலான்னு பார்த்தோம். இப்போ இந்த மிட் பிரெயின் எடுத்தோம்னு சொன்னால் மிட் பிரெயின் இப்படி தானே இருக்கும். பாருங்கள், இப்படி இருக்கும் மிட் பிரெயின் வைங்க. இது மிட் பிரெயின், இது மேல் தோற்றம், இது வந்து முன் தோற்றம். இதான் என்ன, இந்த படங்கள் ஃபோசாண்டே ஏற்கனவே பார்த்தோம். இந்த பகுதி தான் இந்த படங்கள் ஃபோஸாக இருக்கட்டும். அப்போ பாருங்கள், மிட் பிரெயின் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் மிட் பிரெயினுக்குள்ளே தான் என்ன இருப்பார், நம்ம சொன்னோம் oculomotor நியூக்ளியஸ் இருப்பார்னு. அது எந்த குழம்புல இருக்கும், எங்கே இருக்கும், அதெல்லாம் நம்மளுக்கு சரியாக தெரியும். ஆனால் அதெல்லாம் இங்கே சொல்ல இல்லை. நான் இங்கே சொல்கிறது வந்து இந்த oculomotor நியூக்ளியஸ் இருக்கும். இந்த oculomotor நியூக்ளியஸில் இருந்து என்ன செய்யும், oculomotor nerve இப்படி வெளியே வரும். அப்போ அது வெளியே வர நேரம் எதால் வரும்னு சொன்னால் இந்த அறிகிறார், இந்த இண்டபெடங்குலர் ஃபோர்ஸாக இருக்கிறார் மிட் பிரெயின்ட. இந்த இண்டபெடங்குலர் ஃபோர்ஸாவினூடாக தான் இப்படி வெளியே வருமா. நம்ம oculomotor nerve அந்த cranial nerveலாம் வெளியே வரது படிக்கிற நேரம் பாருங்கள், oculomotor nerve வந்து இந்த இண்டபெடங்குலர் ஃபோர்ஸாக்குள்ளால் தான் வெளியே வரும்னு படித்தோம். இப்போ இந்த வெளியே வர பகுதி என்ன, இந்த இண்டபெடங்குலர் ஃபோர்ஸா எதுலேருந்து வரும், oculomotor நியூக்ளியஸ்லேருந்து வரும். அது விளங்கிட்டா.
இப்படி இந்த படங்களில் ஃபோர்ஸாவோட வந்த இது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், சைக்கிள் ஆஃப் வில்லிஸ் படிக்கிற நேரம் பார்த்தோம். அதாவது ஒரு ஆர்ட்ரி வந்து போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரி. அதே மாதிரி சைக்கிள் ஆஃப் வில்லிஸில் போய் பாருங்கள், பிளட் சப்ளை சிஎன்எஸ் அதில் படித்தோம். அதே மாதிரி சுப்பீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரின்னு 2 ஆர்ட்ரி அங்கே கதைச்சோம். அந்த ஆர்டரிக்கு 2க்கும் இடையில் என்ன செய்யுமா, இப்படி நடுவால் இப்படி பாஞ்சு போகுமா அடுத்து. சரியா, இந்த படங்கள் ஃபோர்ஸாவில் வந்து இந்த ஆர்ட்ரிக்கு நடுவால் பாஞ்சு போகுமா. பாஞ்சு போனால் அடுத்து மண்டையோடு நம்மளுக்கு தெரியும் இஸ்கல் இருப்பார். இஸ்கலில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் காவனஸ் சைனஸ்னு ஒரு ஆள். என்ன காவனஸ் சைனஸ்னு ஒரு ஆள் இருப்பாருங்க. இந்த காவனஸ் சைனஸுக்கு என்ன செய்யும்னு சொன்னால், லெட்ரல் அந்த காவனஸ் சைனஸ்ட்டை லெட்ரல் போல், அதாவது இப்போ காவனஸ் சைனஸ் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் பாருங்கள், லெட்ரல் போல்னு சொன்ன என்ன இங்காலையும் இருக்கும், காவனஸ் சைனஸ் இங்காலையும் இருக்கும், அப்படி தானே. அந்த காவனஸ் சைனஸுக்கு லெட்ரல் போல்னு என்ன, இந்த ஓல் இங்கால பக்கம், அதாவது காது பக்கம் இருக்கிற ஓல். சரியா, இந்த லெட்ரல் ஓலால் என்ன செய்யணும்னு சொன்னால் பயணிக்குமா, காவனஸ் சைனஸ்ட்டை லெட்ரல் ஓலால் பயணிக்குமா. பயணிக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்தது இந்த ஸ்கல்லில் வந்து ஒரு துவாரம் இருக்குமா, என்னென்னு சொன்னால் சுப்பீரியர் ஒபிட்டல் ஃபிஷர்னு ஒரு துவாரம். என்ன இப்போ இந்த காவனஸ் சைனஸ்ட்டை லெட்ரல் ஓலால் பயணிச்சு சுப்பீரியர் ஒபிட்டல் ஃபிஷர்னு ஒரு துவாரம் இருக்குமா. சரியா, சுப்பீரியர் ஒபிட்டல் ஃபிஷர். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இந்த நியூக்ளியஸ்லேருந்து வந்து இந்த படங்கள் ஃபோர்ஸாவோட வெளியே வந்து பிசிஏ எஸ்சிஏ என்ற ஆர்ட்ரி நடுவால் பாஞ்சி என்ன செய்யுது, காவனஸ் சைனஸ்ட்டை லெட்ரல் ஓலால் போய் என்ன துவாரத்தினூடாக போகுது, மண்டையோட்டில் உள்ள சுப்பீரியர் ஒபிட்டல் ஃபிஷர்னு சொல்கிற துவாரத்தினூடாக போகுது. சுப்பீரியர் ஒபிட்டல் ஃபிஷர்னு ஒரு துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தினூடாக போகும். அந்த துவாரத்துக்கூடாக போய் என்ன செய்யும்னா கண்ட ஓபிட்டுக்குள்ளே நுழையுமா, கண்ட ஓபிட்டுக்குள்ளே நுழையும். கண்ட ஓபிட்டுக்குள்ளே நுழைஞ்சால் என்ன நம்மளுக்கு தெரியும், அதுக்குள்ளே நான் கண்ணை சுற்றி அந்த மசில்ஸ் நான் சொன்ன இந்த 5 மசில்ஸும் இருப்பார். அந்த 5 மசில்ஸ்ட இயக்கத்துக்கும் போய் என்ன செய்வாராம், உதவுவார். நான் இதில் பார்த்து அப்போ பாருங்கள் என்னென்ன இதுக்கு உதவும்னு சொன்னால், பாருங்கள் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் திருப்பி பார்த்துவே. பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் மிட் பிரெயினுக்குள்ளே யார் இருப்பார், ஒக்கிலோமோட்டர் நேவோட நியூக்ளியஸ் இருப்பார். அந்த ஒக்கிலோமோட்டர் நியூக்ளியஸ்லேருந்து இப்படி வந்த நம்மளோட இந்த படங்கள் ஃபோர்ஸாவினூடாக வரும். என்ன இந்த படங்கள் ஃபோர்ஸா, அப்போ இது என்ன ஒக்யூலோ மோட்டர் நியூக்ளியஸ். எதனூடாக வருவார், மிட் பிரெயின்ட இந்த பெடங்குலர் ஃபோர்ஸா அதனூடாக வருவார். இந்த பெடங்குலர் ஃபோர்ஸாவினூடாக என்ன செய்வார், வருவார். இந்த பெடங்குலர் ஃபோர்ஸாவினூடாக வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வார், நம்மளுக்கு தெரியும் 2 ஆர்ட்ரி இருக்கும், பிசிஏ எஸ்சிஏ, போஸ்டீரியர் செரிப்ரல் ஆர்ட்ரியும் சுப்பீரியர் செரிபெல்லர் ஆர்ட்ரியும். இந்த ஆர்ட்ரி நடுவாக பாஞ்சி எங்கே போவார், காவனஸ் சைனஸ்ட்டை லெட்ரல் ஓலால் பயணித்து என்ன செய்வார், ஒரு சுப்பீரியர் ஒபிட்டல் ஃபிஷர்னு ஒரு துவாரம் இருக்கும், அந்த துவாரத்தினூடாக போவார். போய் எங்கே செய்வார், நம்மளுக்கு தெரியும் எங்கே நுழைவார்னு சொன்னால் கண்ட ஒபிட்டல் ஃபிஷருக்குள்ளே நுழைவார், ஓபிட்டுக்குள்ளே நுழைவார். இந்த ஓபிட்டுக்குள்ளே நுழைய முதல் என்ன செய்வார்னு சொன்னால் சுப்பீரியர் பிரான்ச் இன்ஃபீரியர் பிரான்ச்சாக 2ஆக பிரிவார், பிரிஞ்சு தான் நுழைவார். சுப்பீரியர் பிரான்ச் இன்ஃபீரியர் பிரான்ச், இது சுப்பீரியர் பிரான்ச், இது வந்து இன்ஃபீரியர் பிரான்ச்சாக மாறி தான் நுழைவார். இந்த சுப்பீரியர் பிரான்ச் தான் என்ன மசிலுக்கு, இந்த லவேட்டர் பல்பேவர் சுப்பீரியாலிஸ் மசிலுக்கும் சுப்பீரியர் ரெக்டஸ் மசிலுக்கும் என்ன செய்வார், இந்த சுப்பீரியர் பிரான்ச் வந்து என்ன செய்வார், சப்ளை பண்ணுவார், மோட்டர் அவுட்புட்டை வழங்குவார். அதே மாதிரி இந்த இன்ஃபீரியர் பிரான்ச் வந்து மிச்ச ஆக்கலான இவங்க 3 பேருக்கும் என்ன செய்வாங்க, சப்ளை வழங்குவாங்க. சரியா, செஞ்சு அந்த கண்ட இயக்கத்துக்கு உதவுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த சுப்பீரியர் பிரான்ச் யார் யாருக்கு, சுப்பீரியர் ரெக்டஸுக்கும் சுப்பீரியர் ரெக்டஸ் மசிலுக்கும், அதே மாதிரி நம்மளோட லவேட்டர் பல்பேபர் சுப்பீரியாரிஸ் மசிலுக்கும் வழங்குவார்.
லவேட்டர் பல்பியப்ரே சுப்பீரியாரிஸ் மசிலுக்கும் இந்த 2 மசிலுக்கும் என்ன செய்வார் வழங்குவார். அதே மாதிரி இந்த இன்ஃபீரியர் பிரான்ச் யார் யாருக்கு வழங்குவார்? மிச்சம் உள்ள 3 மசில், அதாவது இன்ஃபீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், இன்ஃபீரியர் ரெக்டஸ், மீடியல் ரெக்டஸ், அடுத்தது வந்து இன்ஃபீரியர் ஒப்ளிக் வழங்குவார். அப்போ நம்மளுக்கு தெரியும் கண் இப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், நம்மளுக்கு தெரியும் இந்த மீடியல் ரெக்டஸ் தான் என்ன செய்வார், கண்ணை வந்து இப்படி அசைப்பார், மூக்கு பக்கம்னு பார்த்தோம், எடக்ஷன் பண்ணுவார்னு காய்ச்சோம், அப்படி தானே. அதே மாதிரி இந்த சுப்பீரியர் ரெக்டஸ் அவர் என்ன செய்வார், கண்ணை இப்படி மேலே நோக்கி அசைய வைப்பார்னு பார்த்தோம். அது என்ன சுப்பீரியர் ரெக்டஸ். இப்போ இது என்ன சுப்பீரியர் ரெக்டஸ், இது வந்து மீடியல் ரெக்டஸ், இதுவும் மீடியல் ரெக்டஸ் மசில் உதவி செய்யும். அது உதவுறதுக்கு யார் சப்ளை பண்ணுற, வந்து பிரான்ச் சப்ளை பண்ணும். அதாவது மீடியல் ரெக்டஸுக்கு இன்ஃபீரியர் பிரான்ச்சும், சுப்பீரியர் பிரான்ச் வந்து சுப்பீரியர் ரெக்டஸுக்கும். அதே மாதிரி இந்த இன்ஃபீரியர் ரெக்டஸ் வந்து என்ன கீழே பிடிக்கான் மொழியாக செய்கிறதுக்கு இன்ஃபீரியர் ரெக்டஸ், இன்ஃபீரியர் பிரான்ச், அதாவது ஒக்கிலோமோட்டர் நேர இன்ஃபீரியர் பிரான்ச் சப்ளை பண்ணி இன்ஃபீரியர் ரெக்டஸ் மசிலுக்கு கண்ணை இப்படி கீழே அசைக்கிறதுக்கு உதவும். அதே மாதிரி நம்மளோட இன்ஃபீரியர் ஒப்ளிக் என்னதுக்கு உதவுவார், இன்ஃபீரியர் ஒப்ளிக் இப்படி அசைக்கிறதுக்கு பார்த்தோம், மேலே வெளியே இன்ஃபீரியர் ஒப்ளிக். சரியா? அப்போ இது எல்லாத்துக்குமே சப்ளை பண்ணுறது யார், இந்த ஒக்கிலோமோட்டர் நேரம். இதுதான் பாத்வே. சரியா? இப்போ கிளினிக்கல் சம்மந்தமாக காய்ச்சோம்னு சொன்னால், கிளினிக்கல் ஏற்கனவே காய்ச்சது தான். இது டோசிஸ் ஏற்படும் முதலாவது. இந்த அதாவது ஒக்கிலோமோட்டர் நேரம் பாதிக்கப்பட்டால் டோசிஸ் ஏற்படும். ஏன் டோசிஸ் ஏற்படுது, நம்மளுக்கு தெரியும் இந்த லவேட்டர் பல்பேபர் சுப்பீரியாரிஸ் மசில் தான் என்ன செய்யார், கண்ணிமைக்கு, அதாவது கண்ணிமை மேல் கண்ணிமை இருக்கு தானே, அந்த கண்ணிமைக்கு அந்த இழுத்து வச்சுட்டு இருக்கிறாள் இந்த மசில் தான். இப்போ அதுக்கு வந்து இந்த ஒக்கிலோமோட்டர் நேவ் வாரது தண்ணி வந்து சப்ளை பண்ணுது தண்ணி சுப்பீரியர் பிரான்ச், அது பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த லவேட்டர் பல்பேபர் சுப்பீரியாரிஸ் மசிலுக்கான சப்ளை இருக்குமா, இருக்காது. இருந்தால் ஒரு கண் இமையை வந்து பிடிச்சி வச்சுட்டு இருப்பாரா, இல்லை. அதெல்லாம் என்ன செய்யும், கண் இமை வந்து கீழே தொங்கும். அதுதான் சொல்கிறது டோசிஸ். அதே மாதிரி இன்னொன்று வந்து சொல்கிறாங்க டவுன் அண்ட் அவுட் பொசிஷன். இதுவும் நேரத்தோட காய்ச்சது தான், டவுன் அண்ட் அவுட் பொசிஷன். இப்படின்னா என்ன, உங்களுக்கு தெரியும் இந்த மொத்தம் கண்ணில் 7 வகையான மசில் இருக்குது. அந்த 7 வகையான மசிலில் வந்து இந்த 5 வகையான மசிலுக்கு என்ன, இந்த ஒக்கிலோமோட்டர் நேவ் வந்து சப்ளை பண்ணும். அடுத்தது நம்ம ஏற்கனவே படித்தது தான் பாருங்கள், கிரேனியல் நேவ் 4 ஒரு ஆள், கிரேனியல் நேவ் 6 ஒரு ஆள். இந்த கிரேனியல் நேவ் 4 தான் என்ன செய்வார், நம்மளோட சுப்பீரியர் ஒப்ளிக் மசிலுக்கு சப்ளை பண்ணுவார். அதே மாதிரி லெட்டரல் ரெக்டஸ் மசிலுக்கு இந்த கிரேனியல் நேவ் 6 வந்து சப்ளை பண்ணுவார். அப்போ பாருங்கள் மொத்தம் 7 மசில். அப்போ இந்த 5க்கு வந்து கிரேனியல் நேவ் 3, கிரேனியல் நேவ் 4 வந்து சுப்பீரியர் ஒப்ளிக்கு மட்டும், கிரேனியல் நேவ் 6 வந்து லெட்டரல் ரெக்டஸுக்கு மட்டும். சரிதானே? இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த பாருங்கள் கிரேனியல் நேவ் 4 சப்ளை பண்ணுற அந்த சுப்பீரியர் ஒப்ளிக் மசில் என்ன செய்யும், கண்ணை வந்து இப்படி கொண்டு வரும்னு பார்த்தோம். கிரேனியல் நேவ் 4 சப்ளை பண்ணுற யார், சுப்பீரியர் ஒப்ளிக் மசில். அதே மாதிரி இந்த கிரேனியல் நேவ் 6 சப்ளை பண்ணுற நம்மளோட யார், லெட்டரல் ரெக்டஸ் வந்து என்ன செய்யும், கண்ணை எங்கால அசைய வைக்கும். இது என்ன, கிரேனியல் 6 சப்ளை பண்ணுற லெட்டரல் ரெக்டஸ். மணிச்சா இப்போ பாருங்கள், இப்போ கிரேனியல் நேவ் 3 ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால், கிரேனியல் நேவ் 3 தண்ணி பாதிக்கிறோம். அந்த கிரேனியல் நேவ் 3 பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அப்போ இந்த வேலைகள்லாம் என்ன செய்யாது, நடக்காது. இந்த வேலை நடக்காட்டி ஆனால் கிரேனியல் நேவ் 4ம் 6ம் பாதிக்கப்படையிலே, அப்போ இந்த வேலையும் நடக்கும். அப்படி தானே? அதை தான் சொல்கிறது பாருங்கள், டவுன் அவுட் பொசிஷன் சொல்லுவாங்க. என்ன, டவுன் அவுட் பொசிஷன். அதாவது பாருங்கள் கிரேனியல் நேவ் 6 வேலை செய்கிறார், அவுட் பொசிஷனுக்கு என்ன செய்கிறார், கண்ணா செய்கிறார். அதே மாதிரி கிரேனியல் நேவ் 4ம் வேலை செய்வார், அவர் என்ன கீழே டவுன் பொசிஷனுக்கு இது செய்கிறார். அதான் டவுன் அவுட் பொசிஷன். இல்லைங்களா? அப்போ பாருங்கள் இதான் என்ன,
கிரேனியல் 3 ஃபுல்லாக பாதிக்கப்பட்டால் இந்த அசைவு ஒன்று இருக்காது. இவங்க 2 பேர் அசைவு, இவங்க பாதிக்கப்படையில் அவங்க 2 பேர் அசைவு தான் இருக்கும். அதான் டவுன் அவுட் பொசிஷன் சொல்லுவாங்க கிளினிக்கல் சம்மந்தமாக கதைக்க போனால். அடுத்தது வந்து இன்னொன்று சொல்ல போனால், இன்னொன்று என்ன சொல்கிறாங்களா, ரெக்கமெண்டேஷன் லொஸ் ஆகுமா. நான் சொன்னேன் ரெக்கமெண்டேஷன் லொஸ்னால் என்ன, ஏற்கனவே எதுவும் படிக்குது. நம்மளுக்கு தெரியும் கண்ணுக்கு லைட் அடிக்கிற நேரம் என்ன செய்யணும், இது வந்து சுருங்கணும், இது படிக்கும். இப்போ வந்து நம்ம சொன்னதானே கிரேனியல் nerve 3 வந்து பராசிம்பத்திடிக் ஏஎன்எஸ் ஆகும் தொழிற்படும். இப்போ கிரேனியல் nerve 3 பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அதில் ஏஎன்எஸ் தொழிற்பாடு, அதாவது பராசிம்பத்திடிக்காக தொழிற்பாடுறதும் என்ன செய்யும், பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அந்த பராசிம்பத்திடிக்கு தான் கண்ணை என்ன செய்யும், லைட்டை நம்ம அடிக்கிற நேரம் இந்த கண்ணை வந்து சுருக்கிறதுக்கு உதவும். இப்போ பராசிம்பத்திடிக் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும், சுருங்குமா, சுருங்காது. சுருங்கிறது நான் சொல்கிறது ரெக்கமெண்டேஷன். அப்போ பராசிம்பத்திடிக் பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் என்ன, சுருங்காது. சுருங்காமல் என்ன செய்யும், விரிஞ்சே இருக்கும், டைலட் ஆகி இருக்கும். அதுதான் சொல்கிறது ரெக்கமெண்டேஷன், சுருங்கிறது லொஸ் ஆகியிருக்குது. அதுவும் ஒரு கிளினிக்கல். இவ்வளோ தான் இப்போ கிரேனியல் nerve 3.